இப்போ தஞ்சை பெரிய கோயிலிருந்து திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர்னு பல கோவில்களில் கும்பாபிஷேகம் முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் தமிழ்லேயும் நடந்திருக்கும். நம்ம கடவுளர்கள் சந்தோஷப்பட்டிருப்பாங்க, மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் போராடி நம்ம அந்த தமிழ் உரிமையை பெற்றுட்டோம் அப்படின்னு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்களும் தமிழ் ஆர்வலர்களும் உளமாற மகிழ்ச்சியில் இருந்தாங்க. ஆனால் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான விஷயத்த தெய்வத்தமிழ் பேரவையினுடைய சிவாச்சாரியார்கள் இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு பொட்டு கூட தமிழ்ல நடக்கல, தமிழ் கலசம் ஏறல, கருவறைக்குள்ள தமிழ் ஓதப்படல. இந்த பட்டர்களால மட்டும்தான் கருவறை பூசையும் வேள்விச்சாலையும் கோயில் குடமுழுக்கு பெருவிழாவும் நிகழ்த்தப்படுகின்றது. தமிழ்ல குடமுழுக்கு நடத்திட்டோம்னு சொல்லிட்டு ஏமாற்றி ஒலிபெருக்கி மூலமா மட்டுமே மக்களுக்கு தமிழில் நடத்தினோம் என்று கூறுவது தமிழுக்கும் தமிழர்களுக்கும் செய்யும் பச்சை துரோகமாகும். உயர்நீதிமன்றம் உத்தரவு கொடுத்துருக்கு. அந்த உத்தரவு செயல்படுத்தல் இது வரையிலும் ஏமாத்தாதீங்க. தமிழர்களையும் தமிழையும் தொடர்ந்து ஏமாத்தாதீங்க. யாருங்க பிஜேபியா முதல்வராக இருக்குது? பிஜேபியில் இருக்கிறவங்களாம் வந்துட்டு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக இருக்காங்க. கருவறைக்குலையும் விடலை, கோபுரத்து கலையத்துக்கும் விடலை. அப்போ உயர்நீதிமன்ற உத்தரவு எடுத்துகிட்டு போனாலும் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்காக வேள்விச்சாலையில் கொஞ்ச நேரம் விடுறாங்க. உயர்நீதிமன்றத்துக்கு அவமதிப்பு வழக்கு போனால் அதை பயன்படுத்திக்கலாங்கிறதுக்காக கொஞ்ச நேரம் ஃபோட்டோ ஷூட் மட்டும் செய்யறதுக்காக விடுறாங்க. அதுக்கு மேலே எங்களை ஒதுக்கி வச்சிடுறாங்க தமிழ் வேள்வியாளர்கள் அனைவரையுமே.